இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் எங்கள் வீட்டு உருளியில் மஞ்சள் பூ போட்டிருக்கோம். பக்கத்தில் சாம்பிராணி ஏற்றுற தட்டு, வாசப்படியில் கால் வச்சு பெயிண்ட்லேயே போட்டிருக்கோம். இதுதான் எங்கள் தலைவாசல். இது என்னன்னா, இந்த விநாயகர் சிலை நாங்கள் மீஷோவில் தான் வாங்கினோம். 300 சம்திங்கில் வாங்கினோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மயில் இறகு எதுக்கு வச்சுருக்கோன்னா, என்ட்ரன்ஸில் நம்ம மயில் இறகு வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் உள்ளே வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மயில் இறகு வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள் போட்டிருக்கோம் பெயிண்டில். அதுக்கு கீழே ஓம் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா மஞ்சள் துணி. அது கட்டும்போது மஞ்சளாக தான் இருந்தது. இப்போ வெயிலால் வெள்ளையாக மாறிடுச்சின்னு நினைக்கிறேன். இதில் எங்கள் குலதெய்வம் பெரியாண்டவர் சொல்லியிருக்கோம். அந்த பெரியாண்டவர் கோயில் மண் இதில் கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம நல்லெண்ணெயில் சுட்டு வைப்போம்ல, அது கட்டினா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே மாவிலை வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். அதனால தான் இந்த மாவிலையை எப்பயுமே வெள்ளிக்கிழமை வச்சுருவோம். இதுக்கு பின்னாடி ஸ்படிகம் வைப்பேன். இது ஆக்சுவலாக வெளியில் தெரியணும். இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி தொங்க விடணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை இது இழுத்துன்னு வரும். இந்த வாசக்கால் டிசைனில் பாருங்களேன், தாமரை மேலே ஒரு கலசம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் தலைவாசலோட ஒரு ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச டிசைன் சொல்கிறது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் இப்போ மகிஷா ஒரு கோலம் போட போகிறா. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாப்பா மகிஷா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். 5th தான் படிக்கிறாங்க. பட் டேலண்ட் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஒரு சில கிறுக்குத்தனம் பண்ணாலும் இதை மாதிரி விஷயம்லாம் நல்லா பண்ணுவாங்க. இதை பாருங்கள், கோலத்தில் போய் ஜாயின் பண்ணுறா. இதான் லைட்டான கிறுக்குத்தனம். இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் போடுற டிசைனை தான் நம்ம பாராட்டணும். இது ஏன் கால் வச்சு போட்டிருக்கோன்னா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வெள்ளிக்கிழமை போட்டுடுங்க. எங்களால் வெள்ளிக்கிழமை போட முடியாதுன்றதுனால நாங்கள் அதை பெயிண்டில் போட்டுட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பசங்க நிறையா இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கத்திரிக்கோல் கோலம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம போடுறது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் ஸ்பீச் இருந்துச்சுன்னா அது வெட்டி தள்ளிடுமா. ஓகேவா? பாய்.